ஏய் கருப்பி, நான் தான் வெல்ல. சோடா புட்டி. என்னத்த பாருங்கம்மா, போய் கிளம்பு போ. கிளம்பியாச்சா? இன்னும் சோபி மட்டும் வரணும். நான் ரெடி ஆயிட்டம்மா. அவ்வளவுதான், இனி பொண்டாட்டி வந்துட்டு எங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். அப்படிலாம் இல்லடா, என் தங்கச்சிங்க தான் எனக்கு உசுரு. பொண்டாட்டிலாம் முக்கியம் இல்ல. நான்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இப்பவே சொல்லிட்டேன், பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் செய்யணும். இனி இப்ப மட்டும் என்னம்மா, நான் தானே செய்யறேன். கம்மன் ஹீரோ கார்ல விழுந்துற போகுது. சரிடா, எல்லா வேலையும் அவகிட்டே கொடுத்துடலாம். ஏய், உனக்கு பொண்ணு பார்க்க போறது கல்யாணம் பண்ணி மகாலட்சுமியை வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரத்தான், வேலைக்காரியே இல்ல. அப்போ அந்த பொண்ணு மகாராணி மாதிரி உட்கார வச்சு நீ எல்லா வேலையும் செய்ய போறியா? அஸ்கு புஸ்கு, நான் என்ன மதர் தெரேசாவா? அந்த பொண்ணும் நம்ம குடும்பத்துல ஒருத்தியா இருப்பா. அவளுக்கு எல்லாம் வசதியும் இல்ல, எல்லாம் குறைச்சலும் இல்ல. உங்களை மாதிரி தான் அவளும். ஓ, அப்போ உனக்கு பொண்ணு மாதிரி அதானே? எம்மா மாட்டினேன். பொண்ணுனா நீங்க 2 பேரு தாண்டி, அவன் என் மருமக, அவ்வளவுதான். என்னடா உங்க அப்பா டிக்கெட் பாரு, நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் எங்களை யார் பாத்துப்பா? அவதான் பாத்துப்பா. அப்பா என்ன என்னன்னு கேட்டல்ல? ஒண்ணும் இல்ல. வாங்க முத்துப்பாண்டி. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், உட்காருங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன அருமையா இருக்கும். எங்க பசங்களை காணோம்? இதோ வந்துட்டாங்களே. டேய் முரளி, பக்க பக்கன்னு பாத்துட்டு இருக்காம சேர் எடுத்து போடுறா மாப்பிளைக்கு. இவன் உன்னை குறுகுறுன்னு பாக்குறான், தெரியலையே. எனக்கு இங்க யாரையுமே பிடிக்கல. அங்க பாரு, அம்மான்ற ரூபத்துல ஒரு குட்டி சாத்தான், பக்கத்துல பள்ளி மாதிரி ஒரு உருவம், முன்னாடி ஒருத்தன் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். ஏய் வள்ளி, ஏய் வள்ளி. என்னம்மா? அக்கா ரெடியிட கூட்டிட்டு வா. அப்புறம் பொண்ணு என்ன பிடிச்சிருக்கா? அவ டாக்டர். உண்மையிலே அந்த பொண்ணு டாக்டர் பிடிச்சிருமாடி? தெரியலையே. படிக்கணும்னு ஆசைப்பட்டா, பட் முடியல, அதான் பிஃபார்ம் படிக்க வச்சிருக்கேன். நல்ல குடும்பம்.